இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைப்படும். எழுத்து பார்த்தீங்கன்னா முதலெழுத்து, சார்பெழுத்துன்னு 2 வகைப்படும். முதலெழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்துன்னு சொல்லிட்டு 30 எழுத்துக்கள் முதலெழுத்துன்னு சொல்கிறோம். உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு குரில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 5 எழுத்து. நெடில் பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஐ, ஔ அப்படிங்கிறது நெடில் வந்துட்டு 7 எழுத்தும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் நெடில். ஸோ மெய்யெழுத்து பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லி பிரிக்கிறாங்க. கசர தபர அப்படிங்கிறது வல்லினம், நமன மெல்லினம், ஏறால வரல அப்படிங்கிறது வந்து இடையினம். அடுத்து சொல்லு பார்த்தீங்கன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உட்சொல் 4 வகையாக பிடிக்கிறாங்க. சார்பெழுத்து பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிர்லபடை, ஒற்றலபடை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது வந்து எழுத்தினோட ஒரு வகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று புறம், இன்னொன்று அகம். அகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. புறம் பார்த்தீங்கன்னா வெச்சி, கரஞ்சை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உமிழை, தும்பை, வாகை, பாடான், பொதுவில், கைக்கிளை, பொருந்தனை சொல்லிட்டு. யாப்பு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடைன்னு சொல்லிட்டு. அணி பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான்.